ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரு புவனேஸ்வரோட பண்ண வீட்டுக்கு பின்னாடி அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தோண்டினதுமே அவங்க சொல்கிறாங்க, யாரும் உள்ளே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அந்த உடம்பை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது முகம் சரியாக தெரியல அப்படியே. அப்போ அந்த உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே பசுபதி சொல்கிறாங்க, இது என் பையனை கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகளிங்க சொல்கிறாங்க, என்னம்மா இது நம்ம பையன்தான் போலுக்கு, பார்க்குறதுக்கு அதே மாதிரிக்கு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், புவனேஸ்வரி பக்கத்தில் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அடுத்து தோண்டுனவங்க சொல்கிறாங்க, உள்ளே ஏதோ ஒரு பர்ஸு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும், உடனே அந்த பர்ஸு எடுத்து அவங்க குரு கிட்ட கொடுக்கவும், குரு பிரித்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தோம்னா கதிரோட பர்ஸாக இருக்குது. இதை பார்த்ததுமே குரு சொல்கிறாங்க, இது கதிரோட பர்ஸு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுன்னு தான் உண்டு. புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா நான் சொன்னேனே, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மாப்பிள்ளையால் தான் என் மகனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சுது. சொல்ல பொண்ணாக்கி என் குடும்பத்துக்கு இருந்த ஒரே வாரிசு என் பையன் கார்த்தி தானே, அவனையும் இந்த மாதிரிக்கு முடிச்சிட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க ரகுராம. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, கதிரோட பரிசு எப்படி இந்த இடத்துல வந்துச்சு, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு மாயாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமால் எதுவுமே பேச முடியாமல் அவங்க தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கவும், புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீங்களும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவங்க சரி யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்படியே அநியாயமாக என் பையனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்திட்டீங்களே, அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான், நல்லபடியாக திரும்பி வருவான்னு சொல்லிலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வரைக்கும் என் பையனுக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு பிடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இப்படியே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா நேராக வீட்டுக்கு வரவும், அப்போ குரு சொல்கிறாங்க ரகுராம் கிட்ட, வேறு வழி இல்லைங்க, உங்களுடைய மாப்பிள்ளையை நான் அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும், ரகுராம் சொல்கிறாங்க, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, யார் தப்பு பண்ணாலும் சரி தான், அதுக்குள்ளே இதை அனுபவிச்சு தான் தீரணும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், குரு பார்த்தோம்னா நேராக இங்கே வீட்டுக்கு வராங்க, ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா ஜானகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மையா சாமி சிலை கிடச்சிச்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த யாரும் தோண்ட மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம்னா சில நினச்சோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது. அப்போ கதிரோட பரிசு அங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லும் போது, அதுதான் பெரியம்மா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா குரு 4 கான்ஸ்டபிளோட அவங்க வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவா எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், குடும்பத்திலோட அவ்வளோருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. இப்போ பத்மா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல இந்த பிரச்சனைக்கு கதிர் தான் காரணமாக இருக்கணும், நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன், இவன் இந்த மாயா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவன் தான் செய்திருப்பான், இதில் எந்தவித சந்தேகமே கிடையாது அப்படிங்கவும், அப்போ சிவா பத்மா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்க பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, அப்ப சிவா சொல்றாங்க, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா பத்மாவையும் பார்வதி திட்டவும், இங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா அதிர்ச்சி அடையும் போது அப்போ கதிருக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்றாங்க, என்னுடைய பர்சு காணாம போனது உண்மைதான், ஆனா அங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ குரு சொல்றாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் குற்றவாளி, நாங்க உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் அவங்க சொல்றாங்க, நான் சொல்றது கேளுங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தப்பே பண்ணலை, ஆனால் என் பர்ஸு காணாமல் போனது உண்மைதான், ஆனால் அது அங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரியல, என்னை தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிரி அவங்க ரொம்பவே கெஞ்சிக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது அப்போ மாயா தடுக்கிறாங்க, பெரியமா நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா தனாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா தனா இப்போ தான் கதிரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழ்கிற மாதிரிக்கு வந்தாங்க. அதுக்குள்ளேயும் கதிருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. கதிரை அழைச்சிட்டு போகவும் கதிர் குரு கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க, சார் நான் சொல்கிறது கேளுங்க, இந்த தப்புக்கு நான் பண்ணவே இல்லை, கார்த்தியை நான் அடித்தது உண்மைதான், ஆனால் கார்த்தியோட இந்த நிலைமைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு அவங்க குரு கிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் குரு கேட்காம அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி அவன் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ ஜானகி
சொல்கிறாங்க. இல்லை மாயா, இதுக்கு மேலேயே நான் அமைதியாக இருந்தோம்னா நான் ரொம்பவே தப்பு பண்ணனாலும் ஆயிரும். சொல்ல போனக்கு என் மனசாட்சியே என்னை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எந்த தப்பும் பண்ணாத கதிரியான் தண்டனை அனுபவிக்கணும். நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன். உண்மையை சொல்லி நான் குத்தத்தை நானே ஒத்துக்கிடுதேன். சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்காக தானே நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீங்களே சந்தோஷமாக இல்லைன்னா எப்படி ஆக்கும்? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தானே நம்ம பண்ணணும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உண்மையை சொல்லி நான் குரு கிட்ட நானே எல்லா உண்மையும் நான் ஒத்துக்கிடுதேன். அப்போ கதிரை விட்டுருவாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஜானகி மாயாவை எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாயா கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியம்மா, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாயா ஜானகியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து மாயாவுக்கு சந்தேகம் வரும். கதிரோட பர்ஸு எப்படி அந்த இடத்துக்கு போச்சுது? சொல்ல போனாக்கி நம்ம கார்த்தியை வச்சது ஒரு இடத்துல, ஆனால் இவங்க தோன்றுனது வேற ஒரு இடத்துல. கார்த்தி எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும்? அதுவும் கதிரோட பரிசு எப்படி அந்த இடத்துல இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் இதில் வேற யாரோ ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. நானும் பெரியமா தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, இதுக்கு மேலே வேற யாரோ ஒரு ஆள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு டவுட் வருது. அடுத்தது மகாலிங்கம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்களா, இல்லை உண்மையிலே வேற யாராவது காரணமாக அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.